ஆரஞ்சு கேப் நினைச்சு பாரு, ரோஹித் சர்மாவோ இல்ல விராட் கோலியோ ஆரஞ்சு கேப் எடுப்பாங்க. நடுவுல இந்த கௌசிக்கு வந்தா இன்னொருத்தர் இருக்கிறாருல லிஸ்ட்ல, என்ன எவ்வளவு பெரிய ஜாம்பவான் பிரின்ஸ். என்ன ரொம்ப கலாகிறீங்களா அவரை? அவனும் நல்ல என்னங்க என்ன இருந்தாலும் விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு சீசன்ல அதிக ரன் வந்து பிரின்ஸ் கிட்ட தான் இருக்கு. கில்லு 890 ரன்னு சும்மாவா? அந்த விராட் கோலி ரெக்கார்டா பயமுறுத்துனது 2 பேர் தான், ஒன்னு கில்லு இன்னொன்னு பட்லர். பட்லர் தான். பட்லர் கடைசியில 2-3 மேட்ச் கடைசி ஆமா கடைசி ஒரு 4-5 மேட்ச் சொல்லிட்டான். இல்லனா அதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். சரி 2012 வரைக்கும் நான் ஒரு கப்புமே மும்பைட்ட இல்ல. இந்த வருஷம் அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா அவங்க கிட்ட கப் இருந்தது இல்ல. இந்த வருஷம் அப்படி ஏதாவது ஆயிடுமா? உடனே நீங்க வந்து அதான் போன மேட்ச் சொன்னது, போன வீடியோல சொன்னது. நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து இந்த மேட்ச் மும்பை ஜெயிக்காதுன்னு வின் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் ஆனா வின் பண்ணிட்டீங்க. ரிக்கல்டன் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ரிக்கல்டனும் அதான் நம்ம ரோஹித் பேசுனது, ரிக்கல்டன் பேசல. ரிக்கல்டன் வந்து கிட்டத்தட்ட வந்து டீகாக்கோட அப்டேட் வெர்ஷன் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். டூப்ளிகேட்னு இல்ல, அவனும் நல்லா தான் காட்டுறான். என்னங்க ஷாட் எல்லாம் பாத்தீங்களா? ஆரஞ்சு கேப் போட்டு சுனில் நரேன் எல்லாம் போட்டு முடிச்சு விட்டான். சுனில் நரேன் சூப்பரா